சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது காவிகள்ன்ற பாடம் 2026ஆம் ஆண்டு பேச்சும் பார்க்கலாம், 2027ஆம் ஆண்டு இப்போ இருக்கிறார்களும் பார்க்கலாம். முதலாம் தவணை கட்டாயம் வரும். 2027ஆம் ஆண்டு முதலாம் தவணைக்கு வரும். 2026ஆம் ஆண்டு பேச்சுக்கு இப்போ தேர்ட் டைம் நடந்துருக்கு, ஃபோர்த் டைமும் வரும். சரியா? ரைட். அப்போ இன்றைக்கு முதலாவது வகுப்பு பார்க்க போகிறோம் தியரி. ஃபுல்லாக தியரியை பார்த்துட்டு அதுக்கு பிறகு கேள்விகளுக்கு போவோம். சரியா? இது லைவ் கிளாஸ், அதாவது ரெக்கார்டிங்கோட, அதாவது லைவாக தான் கிளாஸ் நடக்குதா? ரைட். காவிகள்ன்ற பாடத்துக்குள்ள போவோம். காவிகள்ன்ற பாடம் இணைந்த கணிதத்தில் இணைந்த கணிதம் 2, அதாவது எப்ளைட்ரா இணைந்த கணிதம் 2 எப்ளைட் மெத்ஸ். இந்த எப்ளைட் மெத்ஸில் நம்மளுக்கு கேள்வி வாரது ஏற்கனவே வகுப்புகளில் சொல்லியிருக்கின்றான். அதாவது ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு ஆறாவது கேள்வியா, அதாவது ஃபைனல் பேப்பரில், A லெவல் பேப்பரில் ஆறாவது கேள்வியாக இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி வரும். ஸ்ட்ரக்சர் கேள்வி, அதாவது காவிகள் வரும். அப்போ அதில் உங்களுக்கு 25 மார்க்ஸ் வரும். 25 மார்க்ஸ் 1000க்கு 25 மார்க்ஸ் வரப்போகுது. அதோட என்ன பார்ட் 2 எஸ்ஐலடா 14வது கேள்வியில் ஏ பார்ட் இந்த காவிகள் வரும். சரியா? காவிகளோட சேர்த்து பி பார்ட் ஒரு தள விசை தொகுதி வரப்போகுது. விசை தொகுதி. சரி, அந்த ஒருதள விசை தொகுதி 3ஆம் தவணைக்குரிய பாடம். ஒருதள விசை தொகுதின்றது 3ஆம் தவணைக்குரிய பாடம். இது நம்ம இப்போ படிக்க போகிறதில்ல. 26க்கு இது முடிஞ்சு 27 நாட்களுக்கு காவிகள் தான் படிக்கிறோம். இந்த காவிகள் மார்க்ஸ் மாறும். 80, 85, மொத்தம் 150 தானே. மொத்தம் எவ்வளோ? ஒரு எஸ்ஏக்கு 150 மார்க்ஸ். 150 மார்க்ஸ். இந்த 150ல் இது ரெண்டுக்கும் பிரித்து தானே வரப்போகுது. அநேகமாக காவிகளுக்கு கூட வரும், சில டைமில் ஒரு தள விசை தொகுதிக்கு கூட வரும். 2024ஆம் ஆண்டு என்ன நடந்துச்சுன்னா, இந்த காவிகளுக்கு 90 மார்க்ஸ் வந்துச்சு. எத்தனை மார்க்ஸ்? 90 மார்க்ஸ். அப்போ ஒரு தள விசை தொகுதிக்கு எவ்வளோ வந்திருக்கும்? அந்த 2024ஆம் ஆண்டு 60 மார்க்ஸ் வந்திருக்கு. சரியா? அப்போ 90, 25 கிட்டத்தட்ட 115. மேக்சிமம் எவ்வளோ வர இருக்கு? 115 வர இருக்கு. அப்போ 115 மார்க்ஸ்ன்றது சும்மா இல்லை. காவிகள் மிக மிக லேசான பாடம். சும்மா இப்படி பெய்து அப்படி வார படிச்சிருப்பீங்க ஃபிசிக்ஸில். ஏன்னா ஃபிசிக்ஸில் கொஞ்சம் நார்மலாக படிச்சிருப்பீங்க. காவிகள் என்ன? பருமனையும் திசையும் கொண்ட கணியம், கணியம் படிச்சிங்களா இல்லையா? ரைட். அப்போ காவிகள் என்ற பாடம் நம்மளையில கொஞ்சம் விரைவாக டீப்பாக இருக்கு. நம்ம செய்வோம், இந்த கேள்விகள் செய்வோம். சரியா? பயப்படுறதுக்கு ஒன்று கூட லேசான பாடம். சரியா? ரைட். அப்போது காவிகள் பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. காவிகள் 6வது கேள்வி. இதை நான் 14வது கேள்வியில் ஏ பார்ட்டா இந்த ஒரு தள விசை தொகுதி 3ஆம் தவணைக்குரிய பாடம். முதலாம் தவணைக்குரிய பாடம் இப்போ உங்களுக்கு இப்போ வார 12ஆம் தேதி எக்ஸாம் இல்லையா? அந்த 12ஆம் தேதி இந்த காவிகள் பாட கேள்வியை நீங்கள் முகம் கொடுப்பீங்க. கேள்வி கட்டாயம் முகம் கொடுக்க வேண்டி வரும். ரைட். இப்போ காவிகள் தலைப்பு போடுங்க. காவிகள் போட்டிங்களா? சரியா? காவிகள் போட்டு நீங்கள் எழுதுங்க. முதலாவது விஷயம், பருமனும் திசையும் உள்ளதுமான
பருமனும் திசையும் உள்ளதுமான முக்கோண கூட்டல் விதிக்கு அமைவதுமான கணியம் காவி கணியம் எனப்படும். முக்கோண கூட்டல் விதிக்கு அமைவதுமான கணியம் என்னடா? காவி கணியம் எனப்படும். சரியா? உதாரணத்துக்கு நீங்க வேகம் போடலாம், இடப்பெயர்ச்சி போடலாம், ஆறுமுடுகள் போடலாம். சரியா? இதெல்லாம் உதாரணத்துக்கு நீங்க என்ன செய்யலாம்? போடலாம். அது என்னடா முக்கோண கூட்டல் விதி? முக்கோண கூட்டல் விதி பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கோண கூட்டல் விதி, ரைட். முக்கோண கூட்டல் விதின்னு படிச்சிருக்க மாட்டீங்க, ரைட். இப்படி ஒரு முக்கோணம் வடிவம் வந்து அப்படி பேத்து அப்படி வாரது, இந்த விளைவுள் இதுக்கு சமன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ரைட். இப்போ பார்க்க போகிறோம். சரி, அப்போ தலைப்பு போடுங்க. சின்ன தலைப்பு, சின்ன நோட் மாதிரி போட்டாலும் சரி. முக்கோண கூட்டல் விதி என்ன பார்க்க போகிறோம்? முக்கோண கூட்டல் விதி. முக்கோண கூட்டல் விதி. அப்போ சின்ன தலைப்பு முக்கோண கூட்டல் விதி. முக்கோண கூட்டல் விதி இது ஒன்றும் இல்லை. இங்கப்பா ஒரு முக்கோணத்துக்கு ஏ பி சி. இந்த முக்கோணத்தில் இவர் ஏபின்ற காவி, இவர் ஏசி, இவர் சிபி. இந்த ஏபின்ற காவி யாருக்கு சமன்டா? ஏசி சிபிக்கு சமன். இதுதான் காவி. ஏபின்ற காவி யாருக்கு சமன்டா? ஏசி சிபி. சரியா? அப்போ நீ எழுதுவா முக்கோண கூட்டல் விதி என்னென்றால், இந்த ஏபின்ற காவி யாருக்கு சமன்டா? ஏசி காவி சக சிபி காவி. அவ்வளோதான். அப்போ நம்ம இதை எடுக்கணும். இதைத்தானே திரும்ப திரும்ப பயன்படுத்த போகிறோம். இந்த காவிகளில் இதைத்தான் பயன்படுத்த போகிறோம். இப்போ நீ ஏசி காவி எப்படி சொல்லலாம்? ஏபி பிசி. ஒழுங்கா சொல்கிறது, சும்மா உதாரணத்தை சொல்கிறேன். ஏசி காவி எப்படி எழுதலாம்? ஏபி பிசி. இப்போ சிபி காவி கேட்டால் சிஏ ஏபி. ஒழுங்கா சொல்கிறது. அப்போ அதான் முக்கோண கூட்டல் விதி. இப்படி வாரது இப்படி வந்து இப்படி வர்றதுக்கு சமன், அல்லது இப்படி போகிறது இப்படி போய்த்து இப்படி வர்றதுக்கு சமன். சரியா? முக்கோண கூட்டல் விதி. ரைட். இவர் எழுதியடு. டக்குன்னு எழுதியடு. அடுத்து காவியை குறிக்கும் முறை பார்க்கப்படும். காவியை எப்படி எப்படியெல்லாம் குறிக்கலாம்? காவியை குறிக்கும் முறை. காவியை குறிக்கும் முறை. ரைட். அதுக்கு முந்தைய இதை எழுதியடு. முக்கோண கூட்டல் விதிண்டா என்னன்றது. சரி, பார்ப்போம். காவியை குறிக்கும் குறியீடுகள், அதாவது முறை எப்படின்னா ரெண்டு வகையில். ஒன்று பாவிக்கிறாங்க என்னென்றால், ரெண்டு முறை இருங்க. ஒன்று வந்து கேத்திர கணித முறை. கேத்திர கணித 27 பேட்ச். நீங்கள் உங்களுக்கு என்ன மெதுவாக தான் போகும். கேத்திர கணித முறை. அடுத்தது வந்து அட்சர கணித முறை. அட்சர கணித முறை. ரெண்டு முறையில் அதை என்ன செய்யலாம்? குறிக்கலாம்.
2 முறையில் குறிக்கலாம். சரியா? ரைட். அப்போ முதலாவது கேத்திர கணித முறை எப்படி குறிக்கிறேன்னு சொன்னால், இந்த கேத்திர கணித முறையில் எப்படி குறிக்கிறேன்னு சொன்னால், இப்படி ஒரு காவி இருந்தால், காவி இவர் ஏ, இவர் பி, இவர் இங்கேருந்து அங்கே போகிறாருன்னு சொன்னால் இவரை எப்படி குறிப்பாங்கன்னு சொன்னால், ஏபி காவி எப்படி மேல் அம்புக்குறி ஏபி காவி. இதை சொல்கிற எப்படி வாசிக்கிற ஏபி காவி. ஏலேருந்து பி போக்கு வந்து ஏலேருந்து பிக்கு போகுது. திசையை சொல்ற கிடையோட உலோகோணத்தோட போகுது. அது திசை. போக்குன்றது இங்கேருந்து அங்கே போகுதா, அங்கேருந்து இங்கே வாரதா, அதான் போக்கு. திசைன்றது கிடையோட எவ்வளோ கோணம் சாஞ்சி போகுது திசை. சரியா? இப்போ இந்த காவிர பருமன் தானே, பருமன் காவிர பருமன் எப்படி குறிப்பாங்க, மட்டு ஏபி காவி. இது என்னத்தால தரப்படும்டா, இந்த ஏபி காவிர நீளத்தால தரப்படும். ஏபி காவிர நீளம், இது எவ்வளோ நீளமோ அதான் காவிர பருமன். காவிர பருமன். உதாரணத்துக்கு ஒரு வேகத்தை காவியால் குறிக்கலாம் தானே, நான் குறிச்சிட்டேன். இப்படி ஒரு வேகம் 10 மீட்டர்/செகண்ட் -1 இந்த போக்கு உண்டு. அப்போ அதில் பருமனை கேட்டால் அந்த பருமன் யார்? 10. பருமன் யார்? 10. சரியா? ரைட், இருக்கட்டும். அப்போ இது யார் நம்ம பார்த்தது? கேத்திர கணித முறை. அடுத்தது பார்க்கறது வந்து இவரை பார்ப்போம், அட்சர கணித முறை. யாரு? அட்சர கணித முறை. அது என்ன அட்சர கணித முறைண்டா, அதே காவியை எப்படி குறிப்போம், அதே காவியை இந்த பக்கத்துக்கு மேலே குறிக்கிற ஏ காவி ஸ்மால் எழுத்து சிறிய எழுத்துக்களால் குறிக்கணும். 2 முறையில் குறிக்கலாம். ஒன்று அந்த சிறிய எழுத்து எழுதி கீழே கோடு போடணும். அப்படி இல்லாட்டி தடித்த எழுத்துக்கள் எழுதணும். டார்க் பண்ணி தருவோம். கேள்வி இல்லைன்னா சில டைமில் டார்க் பண்ணி தான் வரும், டார்க் ஆகி வரும். இதான் என்ன? ஏ காவி. ஏ காவி. சரியா? இப்போ இதில் பருமன் என்னென்றால், பருமன் மட்டு ஏ காவி. மட்டு ஏ காவியால் குறிக்கப்படும். அப்போ இவர் யாருக்கு சமன்னா, இந்த நீளத்துக்கு சமனாக இருப்பார். அதே தான் அந்த நீளத்துக்கு சமனாக இருப்பார். அப்போ என்ன, இப்படி தடித்த எழுத்துக்கள்லையும் குறிக்கலாம். சரியான தடித்த எழுத்துக்கள்லையும் குறிக்கலாம். அப்படி அல்லது இப்படி குறிக்கவும் மேலும் ஏ காவி, பி காவி, சி காவி. அப்போ ஒரு அந்த ஏ காவிர பருமன் யாருன்னு கேட்டால் இவர் யார் உண்மையா? இது யாரு? ஏ காவியின் பருமன். ஏ காவியின் பருமன். மட்டு ஏ காவின்னு போடுறோம். மட்டு ஏ காவின்றது காவிர பருமன். பார், அந்த காவிர நீளத்தால் வரப்படும். சரியா? இதுதான் காவியை குறிக்கும் முறை. 2 முறையில் குறிக்கலாம். என்ன? ஒன்று இப்படி கேத்திர கணித முறை, ஏபி காவி கேபிட்டல் எழுத்துல எழுதி போடுறது. அடுத்து ஸ்மால் எழுத்துலையும் குறிக்கலாம். நம்ம எல்லா விதமாகவும் கேள்வி செய்வோம். எல்லா விதமாகவும் கேள்வி செய்வோம். ரைட், எழுதியடு, டக்குன்னு எழுதியடு. ரைட், அடுத்தது நோட் ஒன்று எழுது. நோட்டில் அடுத்தது வந்து நீ 3வது விஷயம்டா. 3வது விஷயம் பார்க்கணும், அழகு காவிண்டா என்ன.
அழகு காவின்னா என்னன்னு பார்ப்போம். அழகு காவின்றடா ஒரு காவிர பருமன், ஒரு காவிர பருமன் வந்து ஒரு காவிர பருமன், பருமன்றது நீளம் தானடா. நீளம் ஒரு அழகா இருந்தால், இப்போ மீட்டரில் அழகு மீட்டரில் அளந்தோன்னு வைங்களேன், 1 மீட்டராக இருந்தால், சென்டிமீட்டரில் இருந்தால் 1 சென்டிமீட்டராக இருந்தால், விளங்குதா? அந்த அப்படிப்பட்ட காவின்னா அழகு காவி. அப்படிப்பட்ட காவின்னா அழகு காவி. இப்போ ஒரு காவி எடுக்கிறோம், அந்த காவிர பருமனை பார்க்குறோம், சரியா உண்டு வருது. ஏண்டு வருவது உண்டு. அதில் அர்த்தம் என்ன? அந்த காவி அழகு காவி. அப்போ அந்த காவி, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு காவி ஒன்று இருக்கு, சரியா? அந்த காவிர பருமன், அந்த காவிர பருமன் ஒன்றுண்டா நீங்கள் என்ன முடிவுக்கு வரலாம்? அது ஒரு அழகு காவி, அது ஒரு அழகு காவி, அது ஒரு அழகு காவி. அப்போ அழகு காவின்னா என்ன சொல்கிறேன், எழுதுங்க. ஒரு காவியின் பருமன், ஒரு காவியின் பருமன் ஒரு அழகு ஆயின். டே அழகு அழகு ஒரு அந்த போட்டிருக்கேன் பார், ஒரு அழகு ஆயின், ஒரு அழகு ஆயின் அது அழகு காவி எனப்படும். அது என்ன காவி? அழகு காவி எனப்படும், சரியா? ஒரு காவியின் பருமன் ஒரு அழகு ஆயின், ஒரு காவியின் பருமன் ஒரு அழகு ஆயின் அது என்ன? அழகு காவி எனப்படும். அவன் நோட்டு போடு. உண்மையாக அந்த அழகு காவி என்னத்துக்கு பயன்படுத்துறா? விசைகள், ஒரு தள விசை தொகுதிகளை விசைகள் குறிக்கிறதுக்கு பொதுவாக பயன்படுறது இது, சரியா? அழகு காவின்றது பொதுவாக ஒரு தள விசை தொகுதின்ற பாடத்தில் நம்ம ஒரு தள விசை தொகுதியிலையோ அல்லது வேகங்கள் குறிக்கும் போது எரியத்துலையும் நம்ம இதை பயன்படுத்துவோம், இந்த காவிகளை. உண்மையா? சரி, அப்போ நீங்கள் நோட்டில் எழுதிக்கலங்க. அழகு காவியானது வேகங்களின் கூறுகளையும் விசைகளின் கூறுகளையும் குறிக்க பயன்படும். வேகங்களின் கூறுகளையும் விசைகளின் கூறுகளையும் குறிக்க பயன்படும். இதெல்லாம் கேட்டு வரப்போறது இல்லை, இது என்னத்துக்கு தேவைப்படும்ன்றது பார்க்கணும், சரியா? என்னத்துக்கு தேவைப்படும்ன்றது பார்க்கணும். வேகங்களை குறிக்கிறதுக்கும் விசைகளை குறிக்கிறதுக்கும் உண்மையாக இந்த அழகு காவிகள் என்ன செய்யப்படும்? பயன்படும். டேய் இங்கே பார், இப்படி ஒரு காவி இருக்கு. இந்த காவி வந்து ஏ காவின்னு வை. இந்த காவி என்ன? ஏ காவி. அப்போ இந்த காவி ஏற அழகு காவி கேட்டால் இவ்வளோ நீளமும் என்ன காவியை குறிக்குது? ஏ காவி குறிக்குது, ஓமா இல்லையா? அப்போ நான் போடுறேன் பாரு, அழகு காவி தான் தேவைப்படும். நான் சொல்கிறேன் என்னென்றால் மட்டு ஏ காவின்றது என்ன? அந்த காவிர பருமன், ஓமா இல்லையா? இது இவ்வளவும் எவ்வளோ காவியை குறிக்குது? ஏ காவியை குறிக்குது. எவ்வளோ காவியை குறிக்குது? ஏ காவி. இந்த நீளம் இந்த ஏ காவியை குறிக்குது. இப்போ எனக்கு என்ன நீளம் தேவை? அலகு நீளம் தேவை. ஒரு அலகுக்கு எவ்வளோ காவியை குறிக்கும்? இவ்வளவும் என்ன சொல்லுது? இவ்வளவும் இந்த மட்டு ஏன்ற காவின்றது என்ன? பருமன், நீளம். இவ்வளோ நீளமும் இந்த காவியை குறிக்குது, ஓமா இல்லையா? அப்போது அழகு காவியை குறிக்கணும் சொன்னால் நல்ல விளையுங்கள். ஒரு அழகு காவி வந்து யாரை தரும்னால் இந்த ஏ காவியை இந்த மட்டு ஏ காவியால் பிரித்தா வரப்போகுது, ஓமா இல்லையா? இந்த விலங்கு தாண்ட பாரு உனக்கு. மட்டு இப்போ ஒரு அலகு நீளத்துக்கான காவி தான் என்ன? அலகு காவி. காவிர பருமன் அலகு நீளம் அரைக்கணும் ஒன்று. இப்போ நான் உதாரணத்துக்கு 100 சென்டிமீட்டர், சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன்,
100 மீட்டர் ஒரு 100 குறிக்குதுண்டா 1 மீட்டர் என்னத்தை குறிக்கும்? 1 குறிக்கும். ஓமா இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? 100 பிரிக்கிறோம். அது மாதிரி இந்த இவ்வளோ நீளம் இந்த காவியை குறிக்குது. இந்த காவிர அழகு உண்டை குறிக்கிறது யார் இருப்பாருன்னா அழகு காவி. இப்போ அழகு காவி எவ்வளோத்தையும் சேர்த்து தான் இவ்வளோ காவி வந்திருக்கு. சரியா? அப்போ இவர்ற அழகு காவியை கேட்டால் இவர்ற பருமனால் இந்த காவியை பிரித்து விட்டா ஒரு அழகுக்கான அழகு காவி வருமா வராதா? நான் சொல்கிற வழங்குதா? அவ்வளோ நீளத்துக்கான காவி தான் இவர். அப்போ இவர்ற ஒரு அழகுக்கான காவி கேட்டால் அந்த நீளத்தில் பிரித்து விட்டா ஒரு அழகுக்கான காவி என்ன செய்யும்? வரும். சரியா? அப்போ அதைத்தான் சொல்லி கிடக்கு. என்ன? இவ்வளோ பருமன் இவ்வளோ நீளமுடைய காவி யார்? ஏக்காவியை குறிக்குது. அப்போ ஒரு அழகு நீளமுடையது எதை குறிக்கணும்னு சொன்னால் இவ்வளோ ஏக்காவியும் அந்த நீளத்தால் பிரித்து விட்டா வரப்போகுது. அது நீளம் யார்? காவிர பருமன். அப்போ என்ன? ஏக்காவியின் திசையிலான அலகு காவி இல்லாட்டி போக்கிலான அலகு காவி என்ன? ஏக்காவியின் கீழ் மட்டு ஏக்காவியினால் குறிக்கப்படும். விளங்குதா? அப்போ ஒரு அழகு காவி ஒரு காவியை தந்துட்டு அந்த காவியின் திசையிலான அழகு காவி கேட்டால் அந்த காவியை அந்த காவியின் நீளத்தால் என்ன செய்யணும்? பிரிக்கணும். அந்த காவியின் நீளம் எதால் தரப்படும்? அந்த காவிர மட்டால் தரப்படும். அந்த காவிர மட்டால் ஒரு காவிர நீளம் காவிர பருமன் அந்த காவிர மட்டால் தரப்படும். சரியா? ரைட். கேள்வி செய்யும்போது தெளிவாக வழங்கும்டா. ரைட். இப்போதை இதை உலகத்தையும் எழுதியடு உண்மையான அஞ்சு எழுதுறேன். அதில் தொடர்ச்சி எழுதுறேஞ்சு. சரியா? அதில் தொடர்ச்சி வளமையான குறியீடுகள் இருக்கு. அழகு காவிக்குண்டு பயன்படுத்துகிற குறியீடுகள் இருக்கு. வளமையான குறியீடு. உங்களுக்கு இந்த குறியீட்டை தந்து இவை வளமையான கருத்துடையன்னு சொன்னால் அது நீங்கள் என்ன அர்த்தணும்? அது அழகு காவி. அது என்ன காவி? அழகு காவி. வளமைய அழகு காவிக்கு எடுக்கிற குறியீடு என்னென்றால் ஐ காவி எடுப்பாங்க. சரியா? ஜே காவி எடுப்பாங்க, கே காவி எடுப்பாங்க, எம் எடுப்பாங்க, என் எடுப்பாங்க. இவ்வளோ வளமையாக பயன்படுத்துகிற குறியீடுகள். அழகு காவிக்கு இதான் பயன்படுத்துவாங்க. அழகு காவிக்கு இதான் பயன்படுத்துவாங்க. சரியா? அவன் இந்த காவிகளை தந்துட்டு இவை வளமையான கருத்தை உடையவன் என்றால் நீங்கள் என்ன முடிவுக்கு வரீங்க? இதெல்லாம் அழகு காவி. இவரை மட்டு பெருமாள் என்ன போடுவீங்க? உண்டு. இவரை மட்டும் என்ன எடுப்பீங்க? உண்டு. விளங்குதா? எப்போ அவன் வளமையான கருத்தை உடையன என்று தந்தால் சொல்ற. விளங்குதா? இவை வளமையான கருத்தை உடையன தந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? அதில் மட்டு ஒன்று எடுப்பீங்க. சரி, ரைட். அவள் எவ்வளோத்தையும் எழுதியடு. இந்த அழகு காவி கீழே அவ்வளோத்தையும் எழுதியடு. நான் மற்றது அளிக்கிறேன். இதெல்லாம் எழுதிட்டீங்களா? இதெல்லாம் எழுதியாச்சு தானேண்ணா? சரி, இதெல்லாம் இதை வேணால் எழுதிகள். பொதுவாக என்பன அழகு காவிகளாக குறிக்கப்படும்.
சரியா எழுதிய அதை தொடர்ந்துடா அதை எழுதி முடிஞ்சு அப்படியோ இதையும் எழுதிய ரைட். அடுத்தது பார்ப்போம். பூச்சியக்காவி. என்ன காவி? பூச்சியக்காவி. அது என்னடா பூச்சியக்காவி? பூச்சியக்காவின்றால் ஒரு காவிர பருமன் பூஜ்ஜியமாக இருந்தால் அது பூச்சியக்காவி. உதாரணத்துக்கு ஏகாவி சமன் பூஜ்ஜியக்காவி. பூஜ்ஜியக்காவியா கீழே கோடு போட்டிருக்கேன். ஏகாவி சமன் பூஜ்ஜியக்காவியாக இருந்தால் எனின் என்ன ஏகாவிர பருமன் என்ன பூஜ்ஜியம். ஏகாவிர பருமன் என்னடா பூஜ்ஜியம். ஒரு காவி பூஜ்ஜியக்காவியாக இருந்தால் ஏகாவிர பருமன் பூஜ்ஜியம். மாறி இந்த திசையில வந்தால் இதுவும் என்னடா உண்மை. என்ன உண்மை? மட்டு ஏகாவி பருமன் வந்து ஒரு காவிர பருமன் பூஜ்ஜியமாக இருந்தால் அது என்ன காவின்ற முடிவுக்கு வரலாம்? பூஜ்ஜிய காவின்ற முடிவுக்கு வரலாம். சரி வழங்குதா? ஒரு காவி பூஜ்ஜிய காவி எனில் அந்த காவிர பருமன் நம்ம பூஜ்ஜியம் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி மாறி ஒரு காவிர பருமன் பூஜ்ஜியமாக இருந்தால் அந்த காவி என்ன காவி? பூஜ்ஜிய காவி. சரியா? ரைட். தான் பூஜ்ஜிய காவி. இதையும் எழுதியது. ரைட். சமகாவின்றாடா. சமகாவின்றால் ரெண்டு காவிகள் சமண்டுவை. இப்போ உதாரணத்துக்கு செப்பார், நான் இதில் எழுதுறேன். ரெண்டு காவிகள் ஏ காவி கமா பி காவி என்பன பூஜ்ஜியமற்ற இரு காவிகள். பூஜ்ஜியமற்ற இரு காவிகள். இப்போ நான் எடுக்கிறேன், அதாவது இஃப் இருந்தால் என்ன இருந்தால் ஏ காவி சமன் பி காவி யாக இருந்தால் என்ன முடிவுக்கு வரலாம் என்றால், முதலாவது ரெண்டு காவிரையின் பருமன் என்ன வரைக்கும் சமன் இருக்கும். ரெண்டு காவிரையும் பருமன் சமன். ரெண்டாவது விஷயம், ரெண்டு காவியம் ஒன்றுக்கொண்டு சமாந்தரம், அதாவது ஒரே திசை. ரெண்டும் ஒன்றுக்கொண்டு சமாந்தரம், ஒரே திசையில போகும். ஒரே திசை. போக்கு என்ன வரைக்கும்? ரெண்டரையும் போக்கு. ரெண்டு ஏகாவியின் போக்கு சமனரிக்கும். யார்? பீகாவியின் போக்கு. சரியாடா? ஏகாவி பீகாவிக்கு சமனாக இருந்தால் எனில்
இல்லாட்டி இப்படி போடு மாறி போடு தமிழில் போடு எனின் எனின் ஏனின் இது உண்மை மாறியும் வரும். இப்படி உலகம் சமனாக இருந்தால் தான் 2 காவி சமனாக இருக்கு. உலகம் சமனாக இருந்தால் தான் 2 காவி சமன் எடுக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாரு, ஒரு காவி இப்படி இருக்கு ஏ காவி, இன்னொரு காவியும் அதுக்கு சமாந்தரமாக பி காவி இப்படி இருக்கு. இந்த 2 காவியும் சமனா? இந்த 2 காவியும் சமனா? இல்லை. ஏன்? என்ன வித்தியாசம்? நீளங்கள் 2ம் சமன். இதான் நந்து கிடக்கு உனக்கு. முதலாவது மட்டு ஏ காவி சமன் மட்டு பி காவி, இது சந்து கிடக்கு. 2வது சந்து கிடக்கு ஏ காவியும் பி காவியும் சமாந்தரம். 3வது விஷயம் சரியா? 3வது விஷயம் இல்லை. 3வது விஷயம் என்ன? இதில் 3வது விஷயம் இவர போக்கு அங்கே, இவர போக்கு இங்கே, போக்கு வித்தியாசம். அப்போ இந்த 2 காவியும் சமன்ற முடிவுக்கு வரலுமா? ஏ காவி சமன் பி காவின் முடிவுக்கு வரலுமா? இல்லை. வரையலுமாடா? இல்லை. அப்போ என்ன? போக்கு சமனாக இருந்தால், 3ம் சமனாக இருந்தால் தான் அது சமகாவி, இல்லாட்டி அது சமகாவி இல்லை. சரியா? ரைட். உலகத்தையும் எழுதியடு, உலகத்தையும் எழுதியடு. நீ ஒரு இணையகரத்தை எடுத்தால், ஒரு இணையகரத்தை எடுத்தீங்கன்னா இணையகரத்தில் என்னடா தெரியும் உனக்கு? இணையகரத்தை பற்றி என்ன தெரியும்? அதில் எதிர்பக்கங்கள் சமன், எதிர்பக்கங்கள் சமாந்தரம், போக்கும் சரியா இருந்தால் அப்போ 2ம் சமகாவிகள் இருக்குமா இல்லையா? உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இவர் ஏ காவின்னு நீ போட்டால் பயப்படாம இவரும் என்ன காவி? ஏ காவின்னு போடலாம். சரியா? ஏன்? நீளங்கள் சமன், ஒன்றுக்கொண்டு சமாந்தரம், போக்கும் என்ன ஒரே போக்கில் போட்டு ஒரு சமகாவிகள் போடணும் தானே? அதே மாதிரி இவரை நான் பீகாவின்னு போட்டால் இவரையும் பயப்படாம என்ன செய்யலாம்? பீகாவின்னு சொல்லலாம். அப்போ 2ம் சமகாவிகள். சொல்ற விளங்குதா? அப்போ இதையும் நோட்டு போட்டு எழுதிக்க, அதுக்கு நோட்டு போட்டுட்டு இதையும் குறித்து வச்சுக்க. சமகாவிகளுக்கு இல்லை. இதை முதல்ல எழுதிட்டு அதை முதல்ல எழுதிட்டு இதையும் என்ன எழுது. சரியான தியரிகள் அப்படி இப்படி இருந்தாலும் சரியான லேசான பாடம், லேசாக இதை செய்யலும். காவிகள் ரைட். 6வது ஒரு விஷயத்துக்கு போவோம். 6வது முரண்காவி. என்ன காவி? முரண்காவி அல்லது எதிர்காவி.
முரண்காவி அல்லது எதிர்காவி. பார், போக்கு வித்தியாசப்பட்டால் சரிடா, போக்கு மட்டும் வித்தியாசப்படணும், மற்றபடி எல்லாம் இவரும் தீட்டா இவரும் தீட்டா, இவர் இந்த திசையில் ஏக்காவிண்டா இவரை குறிக்கலாம், நீ இந்த திசையில் என்ன காவிண்டு மைனஸ் ஏக்காவி. அப்படி இல்லாட்டி ஒரு காவி ஒன்று இருக்கு, இங்கே பாரு ஒரு காவி ஒன்று இருக்கு, இவர் இந்த திசையில் இவர் ஏ இவர் பீண்டா, இங்கே பாரு இவரை ஏபி காவிண்டு எடுத்தால் அதே ஏ அதே பி இந்த திசையில் மைனஸ் ஏபி காவின்னு போடலாம், மாறி போடவும் வேலை வேணா சமன் யாரு பி, சரியா மைனஸ் ஏபி காவி. இவரை நாங்கள் எழுதுறேன், இந்த மைனஸ் ஏபி காவின்றது யாருக்கு சமன்டா பிஏ காவிக்கு சமன், எழுத்தை மாற்றி விட்டா சரி இவருக்கு சமன், சரியா. இது எதிர்காவிரா, இது எதிர்காவி, எல்லாம் சமன், போக்கு மட்டும் என்ன போக்கு மட்டும் வித்தியாசம் இருந்தால் அப்போ உனக்கு ஒரு காவி ஏ காவின்னா அதில் எதிர்காவி என்ன மைனஸ் ஏ காவி, மைனஸ் ஏ காவின்னு உடச்சு ரைட் எழுதியடு, அதை டக்குன்னு எழுதியடு. சரியா, இப்போ அடுத்து பார்க்க போனோம்டா, இப்போ ஏகாவி ஒன்று தந்தால் மைனஸ் ஏகாவி, அதில் முரண்காவி எப்படி அமைக்கிறன்றதை பார்க்க போகிறோம், முரண்காவி எப்படி அமைக்கிறன்றதை பார்க்க போகிறோம். உண்மையாக அவன் தந்த காவி இதாக இருக்கட்டுமே, இதான் அந்த ஏகாவி, இது வைங்க ஏகாவி. நான் இந்த புள்ளியை ஒரு ஏன்னு எடுக்கிறேன், இந்த புள்ளியை பின்னு எடுக்கிறேன். உண்மையாக இங்கேருந்து இங்கே போகிறது ஏகாவியாக இருந்தால் அதே தூரத்தில் இங்கேருந்து எதிர் திசையில் போனால் அவர் யார் அறிப்பார், அதே தூரம். ஆனால் இங்கேருந்து இந்த திசையில் போகிற இவர் யார் அறிப்பார், மைனஸ் ஏகாவி அறிப்பார். முழங்கா சொல்கிறது அதே பருமன் அதே திசை, ஆனால் போக்கு என்னடா வித்தியாசம், மைனஸ் ஏகாவி அமைச்சாச்சு, அவ்வளோதான். சரி, இதையும் எழுதியது, இதையும் எழுதியடு. அப்ப என்னடா ஏபி காவி ஏ காவியா இருந்தால் பிஏ ஏபி ஏசி ஏன்னா ஏசி சீன்னு உரிப்போமா, சீன்னு உரிச்சால் ஏசி காவி மைனஸ் ஏ காவி. அதே பருமனா அதே பருமன் அதே கிடையோட அதே கோணம், ஆனால் திசம் மட்டும் அதாவது போக்கு மட்டும் மாறுதுடா, போக்கு மட்டும் மாறும். போக்கு மட்டும் மாறுது.
டேய் அடுத்தது பார்க்க போகிறோம். அடுத்த எத்தனாவது விஷயத்தை பார்த்தோம்? 4 5ஆவதா? இல்லாட்டி நோட்லேயே 1 2 போடு, நோட்லேயே 1 2 போடு. இல்லாட்டி இவர் நோட்டில் 1 வை. இப்போ நோட்டில் 2ஆவது நோட் பார்க்க போகிறோம். என்னென்றால் ஏ காவி தரப்படும் போது கே ஏ காவி அமைத்தல். கேன்றது மாறி இலக்கம். கேன்றது என்ன? இலக்கம். இங்கே கே, இங்கே கே, இங்கே கே ஒருமை இல்லாட்டி மாறிலி. எது? ஒரு இலக்கம்டா, ஒரு இலக்கம். கேன்றது என்ன? ஒரு இலக்கம், ஒருமை. சரி, இங்கே பார். நம்மளுக்கு ஏ காவி இவர் தான் வை. நம்மளுக்கு முதலாவது ஏ காவி இவர் தான் ஏ காவின்னு வை. அப்போ இந்த இடத்துல கே எத்தனை? கே 1. கே உண்டா இருந்ததுனால ஏ காவின்னு வரும். இப்போ அடுத்த நான் எழுத போகிறேன். கே வந்து சைபரோட பெருசு கே, ஆனால் உண்டை விட சின்னது, உண்டை விட சின்னது. அப்போ எப்படி வரப்போகுது? இந்த காவியை விட சின்ன காவி வரப்போகுது. ஆனால் என்ன, அங்கல திசையெல்லாம் வரும். ஏன்? கேர வருமானம் என்ன? ப்ளஸ். அப்போ அந்த போகிற திசையில் இருக்கும், ஆனால் அதை விட சின்னதாக வரும். இப்படி போடலாம். இது அந்த கே ஏ காவி. அந்த கே எப்படி இருந்தால் அப்படி வரப்போகுது அந்த கே ஏ காவி. சரியா? அதே அந்த கே ஏ காவி என்ன, உண்டை விட பெருசாக இருந்தால், உண்டை விட கே வந்து என்ன, உண்டை விட பெருசாக இருந்தால், அப்போ உதாரணத்துக்கு 2 ஏ காவின்னு என்ன வரும்? இவரை விட பெரிய கோடு ஒன்று வரும். ஓமா இல்லையா? அப்போ கே காவி இப்படி வரப்போகுது. ஏன்? கே வந்து என்னடா, உண்டை விட பெருசு. அப்போ இந்த பருமனை பெருசு. இப்போ கே காவி இப்படி வருது வரும். கே சிறிது 0 மைனஸ், மைனஸில் வந்து என்னமே வரப்போகுது. கே வந்து மைனஸ் வந்தால் என்ன, இங்கே எதிர் திசையில் வரப்போ. அப்போ இங்கே போகிறேன். கே -0 இப்படி வரப்போகுது அந்த ஏ காவி. கே ஏ காவியம் சொல்லி கே ஏ காவி. சரியா? கே ஏ காவி. ரைட். அவ்வளோதான். இதை குறித்து எழுதிக்கலங்க. விளங்கு தானே? கே மைனஸில் இருந்தால் இங்கெல்லாம் வரப்போகுது கே ஏ காவி.
ரைட், அடுத்தது பார்ப்போம். அடுத்தது நோட் ஒன்று போடுவோம். நோட் ஒன்று போடுவோம். நோட்லடா நோட்டில் உண்டு என்னண்டா, இப்படி ஒரு முக்கோணம் இருக்குன்னு வை. இப்படி ஒரு முக்கோணம் இருக்கு. இவர் ஏ காவி, இவர் பி காவி, இவர் என்ன சி காவி. இந்த 3 காவியையும் கூட்டினா என்ன வரும்? 0 வரும். ஏண்டா இங்கே பாரு, இல்லாட்டி நீ இந்த முக்கோண காவி கூட்டல் விதிப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இப்படி போயிட்டு இப்படி போகிறது யாருக்கு சமம்? இப்படி போகிறது சமம் தானே. இப்படி போயிட்டு இப்படி போகிறதுண்டா ஏ காவி ப்ளஸ் பி காவி யாருக்கு சமன்டா? யாருக்கு சமன்? மைனஸ் சி காவி. அந்த மைனஸ் சி காவி இங்கே வந்தால் ப்ளஸ் சி காவி. அப்போ அங்கே யார் சமன்? 0 காவி. அப்போ இதில் உண்மையாக இவரப்பா இப்படி நீ எழுதுற காவி கூட்டல் விதிப்படி எழுதுறண்டா ஏ காவி ப்ளஸ் பி காவி உண்மையா இப்படி போய் இப்படி போகிறது, இப்படி போகிற மைனஸ் சி காவிக்கு சமன். இந்த மைனஸ் சி காவி இஞ்சல வந்தால் என்னடா ப்ளஸ் சி காவி சமன் என்ன? 0 காவி. அப்போ என்னென்றால் தொடங்கி அப்படியோ பெய்து அப்படியோ வந்து இங்கே முடிஞ்சாருண்டா அது என்ன? 0 காவி. அது என்ன? 0 காவி. 0 காவி. ரைட், அடுத்து அதுலேயே ரெண்டாவது ஒரு காவி இருக்கு. ஒரு காவி இவர் பி ஏ, இவர் பி. இதில் ஒரு புள்ளி சின்னு வைங்க. சி பிரிக்குது. என்னத்தில் பிரிக்குது என்றால் விகிதம் இவர் லெம்டா இஸ் டு மியூ, லெம்டா இஸ் டு அந்த விகிதத்தில் பிரிக்குது. அப்போ நான் சொல்றேன் என்னன்னா இந்த ஏசி காவின்றது நல்லா விளங்கிட்டு, ஏசி காவி சரியா. ஏசி காவின்றது இந்த ஏபி காவியை இந்த மொத்த பங்கால பிரித்து இந்த பங்கால என்ன செய்யணும்? பெருக்குன்னா இந்த ஏசி காவி வருமா வராதா? நான் சொல்கிற வழங்குதா? இப்போ இந்த ஏசி காவின்றது இந்த காவியே எதுக்கு சமன்னால் இந்த ஏபி காவி இருக்கிறது தானே. ஏபி காவியை மொத்த பங்கால பிரித்தா ஒரு பங்கு வரும். அதை லெம்டாவில் பெருக்குனா என்ன? ஏசி காவி வரும் தானே. சொல்கிற வழங்குதா? அப்போது நான் ஏசி காவி எழுதுவேன் பாரு. ஏசி காவியை அதே மாதிரி சிபி காவியும் அப்படி எழுதலாம். ஏசி காவி எழுதுறேன் லெம்டா பிளஸ் மியூ மடங்கின் மேல் லெம்டா ஏபி காவி சரியா. லெம்டா ஏபி காவி இவர் எழுதலாம் எப்படி? லெம்டா பிளஸ் மியூ மடங்கு ஏபி. என்னடா ஏபி காவி மொத்த பங்கால பிரித்து குறிப்பிட்ட பங்கால பெருக்கிறோம், ஏசிர பங்கால பெருக்கிறோம். சிபின்றது மொத்த பங்கு அந்த மொத்த காவியை அந்த மொத்த பங்கால பிரித்து ஒரு காவிர இதை கண்டு அதால் பெருக்கிறோம். சிபிக்குரிய பங்கால பெருக்கிறோம் சரியா. அப்போ இதையும் எழுதி வச்சுக்கும். இதுவும் மிக மிக முக்கியம்டா. இதுவும் மிக முக்கியம் சரியா. இந்த பிரிக்கிறது தான் முக்கியம். ரைட், எழுதியது. ரைட், அடுத்தது மூன்றாவது. அதிலே மூணாவது இன்னொரு விஷயம் பார்ப்போம். அதே விஷயம்தான்
அதே விஷயம்தான். ரைட், கவனி. அதே விஷயம் கொஞ்சம் கவனிச்சுட்டு எழுது. என்னென்றால் நம்மளுக்கு இப்படி ஒரு காவிரிக்கு ஏ பி, இன்னும் ஒரு புள்ளி சி இருக்குன்னு வை. நான் இந்த ஏசி காவிய ஒரு லெம்டா மடங்கு ஏபி காவின்னு எழுதலாம். ஓமா இல்லையா? ஒரு லெம்டா மடங்கு ஏபி காவின்னு எழுதலாம். என்ன இங்க பார், ஏசி காவி லெம்டான்றது ஒரு என்ன பின்னமா இருக்கலாம். தெரியும், ஒரு எண்ணி, ஒரு மாறிலி தானே. ஒரு இங்க பார் ஏசி காவின்றது ஏபி காவியில் ஒரு பங்கு. அப்போ ஒரு இது என்ன கட்டாயம் உண்டை விட சின்னதாக இருப்பார். லெம்டா உண்டை விட சின்னதாக இருந்தாங்க, அதில் பெருக்கினா என்ன வரும்? ஏசி வரும். உண்மை இல்லையா? அப்போ என்ன ஒரே போக்கு ஒரே இதுன்றதால நம்ம என்ன செய்யலாம்? ஏசி காவியோ லெம்டா மடங்கு ஏபி காவி சார்பாக எழுதலாம். அதே மாதிரி சிபி காவியோ ஒரு மியூ மடங்கு, அதே மாதிரி சிபி காவியும் எழுதலாம். எப்படி எழுதலாம்? ஒரு மியூ மடங்கு ஏபி காவி ஏபி சார்பாக எழுதலாம். ஒரு மியூ மடங்கு ஏபி காவின்னு எழுதலாம். சரியா? அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு காவி இருக்கார், இவர் ஏ காவி. இன்னொரு காவி இருக்கார், அவருக்கு சமாந்தரமான பி காவி. பி காவி இருந்தால் நீங்கள் என்ன எழுதலாம்னடா, இங்கே பாரு, உனக்கு தந்திரிப்பான் இப்படி ஒரு தரவு. ஏ காவி சமாந்தரம் பி காவி எனின் நீ ஒரு முடிவுக்கு வரலாம், ஏ காவி ஒரு கே மடங்கு பி காவி. ஏ காவி ஒரு கே மடங்கு பி காவின்னு வரலாம். சமாந்தரம் பருமன் தெரியும், ஆனால் சமாந்தரம்னு தெரியும். அவன் நீ என்ன எழுதலாம்? ஏ காவி சமன் கே மடங்கு பி காவி. இந்த முடிவுக்கு வரலாம். நல்ல, இது மிக முக்கியமான முடிவு. அவர் ரெண்டு காவிகள் சமாந்தரம்னா நீ இந்த முடிவுக்கு வரலாம். சரி, அந்த முடிவுக்கு வரலாம். ரைட், இது எழுதியடு, எல்லாத்தையும் எழுதியடு, டக்குன்னு எழுதி எடுக்கணும். ஒன்று உங்களுக்கு இப்படி தந்தால் நீங்கள் எழுதலாம். இப்படி ஒரு ஏ காவி பி காவிக்கு சமாந்தரம்னு தந்தால் நீங்கள் பயப்படாமல் இந்த முடிவு எடுக்கலாம். போக்கலாம் பார்த்து யோசிக்க தேவை. ஒரு காவி இன்னொரு காவிக்கு சமாந்தரம் தந்தால் நீங்கள் இந்த முடிவு என்ன செய்யலாம்? எடுக்கலாம். சமாந்தரம்னா ஒரே திசையத்தானே குறிப்போம். நீங்கள் அம்புக்குறி குறிக்கக்குள்ள ஒரே போக்கத்தான் குறிப்போம். சமாந்தரம்னு சொல்லக்கூட இவரும் என்ன ஒரே போக்கத்தான் இருக்கும். நீ அம்புக்குரிய ஒரு சமாந்திர கோடு கிடைச்சுன்னா உன்னை எப்படி கீற மாட்டியா? நீ இப்படி கீறி ஒரு ஆளை மற்ற பக்கம் இப்படி கீறுவியா? சரியா? சொல்கிறது வழங்குதா? ரெண்டையும் ஒரே திசையெல்லாம் குறிப்போம். ரைட், இவர் எழுதியது
பட் அடுத்தது நம்ம இந்த படித்ததுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி செய்ய போகிறோம், கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி செய்ய போகிறோம். ரைட், பாப்போம். கொஞ்சம் கேள்வி செய்வோம். ரைட், அப்போ கேள்விகள் பார்ப்போம். கேள்விகள் கொஞ்சம் எழுதுறேன் பாருங்க. டே எழுது. இங்கே பாரு, நான் அந்த குறியீடை நான் செல்ல அந்த குறியீடுகள் எழுதுவேன். ஏபிசி ஓர் முக்கோணி ஆகும். ஏபிசி ஓர் முக்கோணி ஆகும். ஓ என்பது பிசியின் நடுப்புள்ளி ஆகும். ஓ என்பது பிசியின் நடுப்புள்ளி ஆகும். ஏபி காவி சமன் ஏ காவி, பிசி காவி சமன் பி காவி எனின் ஏயோ காவி கமா ஏசி காவியை காண்க. ஏசி காவியை காண்க. ஏசி காவியை காண்க. சின்ன சின்ன கேள்வி, சின்ன சின்ன கேள்வி பார்க்க போகிறோம். சின்ன சின்ன கேள்வி பார்க்க போகிறோம். சரியா? சின்ன சின்ன கேள்வி பார்க்க போகிறோம். சார், இந்த கேள்வியை பாரு, கொப்பியில் எழுதுங்களா? கொப்பியில் எழுது. சரியா? எழுதுறீங்களா? அதாவது என்னண்டா, ஏபிசி என்பது ஒரு முக்கோணியாகும். ஓ என்பது பிசியின் நடுப்புள்ளியாகும். ஏபி காவி ஏ காவி, பிசி காவி பி காவி எனின் ஏஓ காவி ஏசி காவியை காண்க. சரியா? இதான் கேள்வி. ரைட், பார்ப்போம். இப்போ நான் ஒரு முக்கோணியை வரைய போகிறேன். முக்கோணியை வரையும். ஒரு முக்கோணி. இவர் ஏ, இவர் பி, இவர் சின்னு வைப்போம். இந்த பிசியில் நடுப்புள்ளி தான் ஓ. அப்போ இவரும் இவரும் சமம் இருக்கட்டும். இப்போ ஏபி காவி தான் ஏ காவி. ஏபி காவி இவர் தான் யாரு? ஏ காவி. குறிக்கும் போது அந்த போக்குலேயே குறிக்கணும். ஏபி. பிசி காவி பி காவி. பிசி காவி பி காவினா இவர் என்ன வரைப்பார்? அரை பி காவி, அரை பி காவியை அரைப்பார். இவரும் என்ன? அரை பி காவி. மொத்தம் பி காவி இந்த திசையில் இருப்பார். சரி, இருக்கட்டும். இப்போ ஏஓ காவி, ஏஓ காவின்றது கேள்விந்தால் இந்த இருக்கிற ஏஓ காவி அது யாருக்கு சமன்? ஏபி பிஓ. ஏஓ காவி யாருக்கு சமன்? ஏபி பிஓ. அப்போ ஏபி ப்ளஸ் பிஓ காவிக்கு சமம். உனக்கு ஏபி காவி தெரியும் என்ன?
ஏ காவி பிஓ காவி அரை பி காவி. அடுத்தது ஏசி காவி. ஏசி காவின்றது பாரு ஏபி பிசி பெரிய முக்கோணத்தில். அப்போ என்ன காவி ஏசி காவின்றது ஏபி பிசி அப்போ ஏபி ப்ளஸ் பிசி. ஏபி காவி எவ்வளோடா ஏ காவி ப்ளஸ் பிசி காவி எவ்வளோ பி காவி. அவ்வளோதான் கண்டாச்சு. இது ஒரு பெரிய கேள்வியா இல்லை? ஆக அடிப்படை தானடா, பேசிக்காக படித்ததே அப்படியே போடுறோம். ரைட். முதலாவது கேள்வியாக நம்ம இதை பார்த்தோம். முதலாவது கேள்வியை இதை பார்த்தோம். சரி, அடுத்தது பார். அடுத்த ரெண்டாவது கேள்வி எழுது. ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது என்னண்டா ஏபிசிடி ஒரு நாட்பக்கல். ஏபிசிடி விடைய பொருளுது. இப்போ கேள்விக்கு வா. ஏபிசிடி என்ன ஒரு நாட்பக்கல். ஏபிசிடி ஒரு நாட்பக்கல். ஏபி காவி கமா பிசி காவி கமா டிசி காவி என்பன பி காவி கமா கியூ காவி கமா ஆர் காவி ஆகும். என்பன பி காவி கமா கியூ காவி கமா ஆர் காவி ஆகும். ஏசி காவி கமா ஏடி காவி கமா டிபி காவியை காண்க. ரைட். இந்த 3 காவியை காட்டான். இப்போ என்னண்டா நம்மளுக்கு ஒரு நாட்பக்கல்னா கேறு, சும்மா கேறு. 4 பக்கம் வந்தால் அது நாட்பக்கல் தானே. ரைட். நாட்பக்கலை கேறு. சரி, இந்த நாட்பக்கல்ல உனக்கு தந்தது ஏபிசின்னு குறிப்போமே. ரைட். இவர் ஏ, இவர் பி, இவர் சி, இவர் டி குறிச்சோம். இப்போ இதில் நம்மளுக்கு தந்தது யாருன்னா ஏபி காவி வந்து பி காவியாம். அப்போ ஏபி காவி வந்து யாரு பி காவி. ரைட், புரிஞ்சாச்சு. பிசி காவி யாராம் கியூ காவி. சரி, டிசி காவி அது யாராம் ஆர் காவி. சரி, முதலாவது கேள்வி ஏசி காவி. இவர் யாருக்கு சமன்? இப்படி போயிட்டு இப்படி போகிறதுக்கு சமன். ஓமா இல்லையா? அப்போ முக்கோண காவி கூட்டல் விதிப்படி ஏசி காவி சமன் உண்மையாக யாருக்கு ஏபி காவி ப்ளஸ் பிசி காவி. உனக்கு தான் ஏபி காவி தெரியுமே, பி காவி ப்ளஸ் யார் கியூ காவி. அப்போ ஏசி காவி தெரியும். அடுத்த ஏடி காவி. இங்கே பாரு ஏடி. உனக்கு தான் இப்போ இந்த காவி தெரிஞ்சிட்ட. இந்த காவி என்னவாம் பி காவி ப்ளஸ் கியூ காவி. இவர் தெரியும் ஏசி காவி. இப்போ ஏடி காவி தேவையாம். அப்போ என்ன எழுதலாம் ஏசி சிடி போடலாதா? அப்போ நான் எழுதுகிறேன் ஏசி காவியை. இந்த ஏசியில் ஏடி காவி எழுதுகிறேன் ஏசி சிடி. அப்போ ஏடி காவி சமன் ஏசி காவி பிளஸ் சிடி காவி. இங்க பார், இங்க ஏசி காவி உனக்கு தெரியும். ரைட், நீ அதை போடுவா. என்ன போடுவா? ஏசி காவிக்கு பதிலாக பி காவி பிளஸ் கியூ காவி. சிடி காவி இது என்ன காவி? டிசி காவி. அப்போ சிடி காவி பதிலாக என்ன போடுவா? மைனஸ் ஆர் காவின்னு போடுவா. மைனஸ் ஆர் காவி. சரி, மைனஸ் ஆர் காவி. அப்போ ஏடி காவி வந்தாச்சா? அடுத்த யாரு? டிபி காவி. அடுத்த யாரு? டிபி காவி. டிபி யாரு? இவர். டிபியை எழுதுவோம்.
டிபி காவி இவர் டிபி காவி. அவன் டிபி காவி யாருன்னா ஜப்பா டிபி காவி டிஏ ஏபின்னு போடலாம், அப்படி இல்லை டிசி சிபின்னு வரலாம். எப்படி வந்தாலும் அதே விட தான் வரப்போகுது. அப்போ நான் டிபி காவி எழுதுறேன் ஜப்பா. டிபி காவி சமன் டிபி காவி சமன் டிசி டிசி காவி சக சிபி காவி சக என்ன சிபி காவி. அப்போ டிசி காவி எவ்வளோடா ஆர் காவி, அதை எடுக்கிற திசையில் தானே இருக்கு ஆர் காவி. இவர் என்ன சிபி, பிசி தான் உனக்கு கியூ காவின்னு தெரியும், சிபி வந்து என்னன்னு போடலாம் மைனஸ் கியூ காவி. அது விளங்குதா? எப்படி குறிக்கிறோம், என்ன மாதிரி விட எடுக்கிறோம்ன்றது விளங்குதா? இதான் ஆக பேசிக் இதான். சரியா? ரைட். டக்குன்னு எழுதியடு. சரியா? சின்ன சின்ன கேள்விகள் இதெல்லாம். ரைட். அடுத்தது பார்ப்போம். டக்குன்னு எழுதிய 3வது கேள்விக்கு போவோம். சரி, அடுத்த கேள்வி போவோம். ரைட். இந்த கேள்வியை பார், விகிதத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி வருது. சரியா? விகிதத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி வருது. நான் இதை அழைக்கிறேன். மூன்றாவது கேள்வி. கொப்பியில் எழுதுங்களா? கொப்பியில் எழுதுங்க. மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி என்னென்றால்
ஏபிசி ஓர் முக்கோணி, ஏபிசி ஓர் முக்கோணி ஆகும். P என்பது BCயில் P என்பது BCயில் BP இற்கு PC 1:3 எனில் 1:3 ஆக உள்ள புள்ளியாகும். 1:3 ஆக உள்ள புள்ளியாகும். 1:3 ஆக உள்ள புள்ளியாகும். சரியா? ஏசி காவி ஏ காவி, அதே மாதிரி சிபி காவி பி காவி, எனின் ஏபி காவியை காண்க. எனின் என்ன? ஏபி காவியை காண்க. எனின் ஏபி காவியை காண்க. என்னடா? ஏபி காவியை காண்க. சரி, இப்போ பாரு, ஒரு முக்கோணி இருக்கு. முக்கோணியை கீறேன். ஒரு முக்கோணி ABC. சரி, புரிஞ்சாச்சு. ஏபிசியில் பிசியை பீன்ற புள்ளி எப்படி இருக்குன்னா பிபிபிசி 1:3 என்ற விகிதத்தில் பிரிக்கிறா. 1:3 விகிதத்தில் புள்ளி பி வச்சால் இந்த விகிதம் என்னடா? 1:3 விகிதமா? நீளங்களுக்கு இடையிலான விகிதம் பிபிக்கும் பிசி விகிதம். சரி, இப்போ ஏசி காவி தந்து கிடக்கு. ஏசி காவி அது என்னவாம்? ஏசி காவி ஏ காவின்னு எடுக்கட்டாம். சிபி காவியை என்னென்னு எடுக்கட்டாம்? பி காவி. சிபி காவியை பி காவின்னு எடுக்கட்டாம். நான் அதை மேலே குறிக்கிறேன். எல்லாம் ஒரு ஒன்றுக்குள்ள கிடக்குனா சரியா? அவரை நான் மேலே குறிக்கிறேன். பி காவி இருக்கட்டும். இப்போ கேள்வி என்னென்றால் ஏபி காவி அப்போ நான் முதல்ல எழுதுறேன் பாரு. ஏபி காவின்றது யாருக்கு சமன்றால் ஏசி சிபிக்கு சமம். உமா இல்லையா? ஏசி சிபிக்கு சமம். நோட்டில் படித்தோம் பாரு. இந்த சிபி காவி எப்படி எழுதலாம்னா இந்த சிபியில் மொத்த பங்கால பிரித்து 3 4 தானே, 4ஆல் பிரித்து இந்த 3ஆல் பெருக்கிறதுக்கு சமம். அப்போ ஏசி காவி எழுதுறேன். அது இருக்கட்டும். ஏசி காவி இருக்கட்டும். இந்த சிபி காவி எழுதுறேன். 3 1 4 என்னடா? 4ன் மேல் 3 மடங்கு சிபி காவி. சிபியை 4ஆக பிரித்து 3 பங்கு தான் இந்த சிபி காவி. அது போல தெரியும். இதான் அடிக்கடி போடுவோம். இப்படி அடிக்கடி போடுவோம். சரியா? அப்போ ஏசி காவி யாருன்னு கேட்டால் ஏ காவி. 3/4 சிபி காவி யாரு? சிபி காவி தான் தந்து கிடக்க. பி காவி இவர் தான் யாரு? ஏபி காவி. தந்து கிடக்கு சிபி யாரு? பி காவி. சிபிக்கு பதிலாக பி காவியை குறிக்கலாம். சரியா? ரைட், எழுதியாரு. ரைட், 4வது கேள்வி. 4வது தானடா? 4வது கேள்வி.
ரைட். அப்போ பாரு, ஓஏ வந்து ஏ காவி, ஓசி வந்து சி காவி. ரைட். இந்த கேள்வி என்ன செல்லலை, நான் அதுக்கு பிறகு எழுதுங்க, நான் செல்லுவேன் இருங்க. ரைட், எழுதுங்க. ஓஏசிபி ஒரு இணைகரம். ஓஏசிபி ஒரு இணைகரம். டி ஆனது ஏபியை டி ஆனது ஏபிஐ ஏடிக்கு டிபி சமன் 1:2. இது 1:2 ஆக உள்ள புள்ளி ஆகும். 1:2 ஆக உள்ள புள்ளி ஆகும். ஓஏ காவி சமன் ஏ காவி, ஓசி காவி சமன் சி காவி எனின் ஆகியவற்றை கண்டு, இவ்வளோதையும் கண்டு டிசி காவி சமன் என காட்டுக. டிசி காவி சமன் என இதையும் காணணும். இவரை என்ன செய்யணும்? இப்படின்னு காட்டட்டான். இவரையும் இப்படின்னு காட்டட்டான். சரி, பார்ப்போம். சரியா, பார்ப்போம். ரைட். நான் ஒரு இணைகரம் கேட்குறேன். முதலாவது ஒரு இணைகரம் கேட்குறேன். ஓஏசிபியா இணைகரம் ஓஏசிபி. ரைட். இணைகரம்டா உங்களுக்கு தெரியும்டா. இணைகரம்டா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எதிர் பக்கங்கள் சமன், ஒரே போக்காக இருந்தால் ஒரே காவி என்ன செய்யலாம்? குறைக்கலாம். சமகாவிகள். அப்போ நம்மளே தந்து கிடக்கு பார். ஓஏ வந்து ஏ காவி, ஓஏ வந்து ஏ காவி, ஓசி நல்லா விளையுங்கள். ஓ சி தான் என்னடா? சி காவி. இவர் தான் யாரு? சி காவி. இவர் யாராம்? சி காவி. சரி, இருக்கிறது சி காவி. இப்போ முதலாவது கேள்வி, சிபி காவி யாரு? முதலாவது கேள்வி என்ன? சிபி காவி யாரு? அடுத்த புள்ளி டி ஒன்று இருக்க. டி என்னவா? ஏபிஐ ஏபி ஏன்னா ஏபிஐ நான் ஏபி எப்படி என்ன சொல்கிறேன்? ஏபிஐ என்ன செய்யலாம்? ஏடிக்கு டிபின்றது 1:2. அப்போ ஊழம் என்ன? இவர் தான் யார் இருப்பார்? டி ஆக இருப்பார். ஏடி சின்னது டிபி வரிசை. அப்போ இவர் 1:2 விகிதத்தில் அடிக்கும். 1:2 விகிதத்தில் டின்ற புள்ளி. சரியா, ரைட், இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு முதலாவது கேள்வி பிசிபி. அப்போ இணைகரம் தானே. பிசி காவி ஏ காவியா இருக்கும். சிபி காவி யாரா இருக்கும்? மைனஸ் ஏ காவி. சரியா, அடுத்தது பிசி காவியா? பிசி காவி என்னடா? ஏ காவி. பிசி காவி என்ன? ஏ காவி. சமாந்தர பக்கங்கள், ஒற்றை நீளம், ஒரே போக்கு. ஆகவே என்ன? பிசி காவி வந்து ஏ காவி. அடுத்தது ஏபி காவியா? ஏபி காவி காண்றாடா. ஏபி காவி காண்றால் உண்மையா என்னட்டு போகணும்? நீ ஏசி சிபின்னு போடலாம். போமா இல்லையா? ஏசி சிபி உனக்கு ஏசி காவிக்கு பதிலாக நீங்கள் பாருங்க, இதுலேயே நான் பிரதிட்டு போகிறேன். அப்படியோ ஒரு தொடர்பை கொண்டு போகணும்டா. ஏசி காவிக்கு பதிலாக எப்படி போடலாம்? ஏஓ ஓசி போடுங்கண்ணே. யாருக்கு பதிலா? ஏசிக்கு பதிலாக. அப்போ ஏசிக்கு பதிலாக நான் போடுறேன் ஏஓ ஓசி. இது யாருக்கு பதிலாக? ஏசிக்கு பதிலாக.
அப்போ சிபிக்கு பதிலாக எவ்வளோ அது தெரியும் நம்மளுக்கு. அப்போ சிபி அது இருக்கட்டும், நம்ம சிபி போட்டு வச்சு தானே இருக்கோம். ரைட். ஏயோ காவி ஓஏ காவி ஏ காவி. அப்போ ஏயோ காவி எவ்வளோடா மைனஸ் ஏ காவி. ஓசி காவி எவ்வளோ சி காவி. சிபி காவி மைனஸ் ஏ காவி. அப்போ இது என்ன எழுதலாம் சி காவி மைனஸ் 2 ஏ காவி. அப்போ ஏபி காவி என்ன செஞ்சாச்சு கண்டாச்சு. அப்படியே வருவோம் ஏடி காவி எஞ்ச பார் ஏடி காவியை காணும். யாரையாம் ஏடி. ஏடி காவி ஏபியை 3ஆ பிரித்து ஒரு பங்கு உமல்ல அவ்வாறு மொத்தம் 3ல் ஒரு பங்கு யார் காவி ஏபி காவி. உமல்லையா ஏபி காவி இந்த ஒரு பங்கு எத்தனை 3ஆ பிரித்து ஒரு பங்கு. அப்போ 3ஆ பிரித்து ஒரு பங்கு ஏபி காவி ஏற்கனவே கண்டு வச்சிருக்கா சி காவி மைனஸ் 2 ஏ காவி. சரி அவரையும் கண்டாச்சு. அடுத்த யாரை காணணும் ஓடி காவி. ஓடி இந்த பார் ஓடி 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 காவி எப்படி எழுதலாம் ஓஏ ஏடி ஓஏ ஏடி. அப்போ நான் ஓடி காவி எழுதுறேன். ஓடி காவி ஓஏ ஏடி ஓஏ ஏடி எல்லாம் இந்த முக்கோண காவி கூட்டல் இருக்காம பார்த்தாடா போகுது. ஓஏ காவி ஏ காவி ஏடி காவி நீ கண்டு வச்சிருக்கா என்ன ரைட். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா 1/3 சி காவி. இது எங்களை போனா சய 2/3 சி ஏ காவி. இங்க ஒரு முழு ஒன்று அதாவது 3/3 ஏ காவின்னு போல தானே அதுல இருந்து கழிவட்டாடா 1/3 ஏ காவின்னு வரும். அதுக்குள்ள பொது எடுத்தால் இந்த அறிக்கிற விட வரப்போ இந்த அறிக்கிற விட வரப்போகுது. டே அவன் கேட்ட கேள்விகள்லாம் ஒன்றுண்டா கண்டுட்டான் பார். சரியா டே விட வரலை நம்ம இது கேட்ட கேள்விகள் ஒன்றுன்னா கண்டிருக்கோம். சரியா இப்போ நம்ம அடுத்து காண போகிறது யாருன்றால் யார் ஓடி காவி கண்டாச்சு டிசி காவி. டிசி இங்கே பார் டிசி கடைசியாக நம்மளுக்கு டிசியையும் கேட்குறான். டிசி இந்த காவி டிசி காவி யாருக்கு சமன்றால் டிஓ ஓஸ் ஓமா இல்லையா. டிசி காவி யாருக்கு சமன் டிசி காவி யாருக்கு சமன் டிஓ ஓஸ் டிஓ ஓஸ். அப்போ நான் அதை இங்கே எழுதுறேன். இதை அழிஞ்சு விடுறேன். சரியா எழுதிட்டீங்களாடா இதை அழிஞ்சு விடுறேன். அப்போ நான் இங்கே எழுதுறேன். அதை இங்கே டொட்டை போட்டு எழுதுறேன். என்னடா அது யாரு டிசி காவி. டிசி காவி நான் எப்படி எழுதலாம் டிசி காவி சமன் டிஓ காவி பிளஸ் ஓசி காவி. டிஓ காவி உனக்கு தெரியும். ஓடி காவி இவர்டா டிஓ காவி என்ன இவர மைனஸ். அப்போ நான் இப்படி எழுதலாம் ரைட். ஓசி காவி உனக்கு தெரியும் சி காவி இவங்க 2 பேரும் மைனஸில் போட்டால் சரி -1/3 சி காவி -1/3 ஏ காவி. இப்போ கழிச்சு விடு கழிச்சால் 2/3 சி காவி -1/3 ஏ காவி. அதான் நான் காட்ட சொல்லிக்கணும் இந்த பார். சரியா இது ஒன்றுங்களடா அப்படி போய்த்து இப்படி போய்த்து அப்படி போகிறது தான் அப்படித்தானே. என்ன முக்கோணம் ஒன்று பார்க்குற தேடுற அதுக்குரிய முக்கோணத்தை தேடுற அவர் இப்படி போய்த்து இப்படி வர்றதுக்கு சமம். அதில் ஒரு ஆள் தெரியாமல் இருந்தால் அவர் எங்கேயாச்சும் ஒரு முக்கோணத்துலேருந்து எடுக்கணும். அதுலேயும் ஒரு ஆள் தெரியாமல் இருந்தால் அவர் இன்னொரு முக்கோணத்துலேருந்து எடுக்கணும். சரியா அப்படியோ கோர்த்து வந்து நம்ம கடைசி விடைக்கு வரலாம். சரியா இதுதான் காவிகள். இதுதான் காவி. பெருசாக ஒன்றுமே இல்லை. உனக்கு சும்மா 90 மார்க்ஸ் தரோம். சரியா ரைட் எழுதியது.
சரியா, கடைசியாக ஒரு கேள்வி ஒன்று செஞ்சு முடிப்போம். கிளாஸை முடிப்போம், முதலாவது கிளாஸை முடிப்போம். சரி, இப்போ பார்த்ததெல்லாம் அடிப்படை விஷயங்கள், அநேகமான விஷயங்கள் பார்த்துட்டோம். இனி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு பார்ப்போம். கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு, அதையும் பார்ப்போம். அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் செய்வோம். சரியா? அப்போது தியரிகள் எல்லாம் முடித்த பிறகு 2011 இல்லாட்டி 2014 2024 25 வரையும் கேள்வியை செய்வோம். 2025ஆம் ஆண்டு வரையும் என்ன செய்வோம்? கேள்விகளை செய்வோம். அப்போ கேள்விகளை செஞ்சால் அவங்களுக்கு பூரணமாக அந்த பாடம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. அப்போ அதனூடாக நீங்கள் என்ன ஃபஸ்ட் டைமில் நார்மலாக தானே கேள்வி வரும். நார்மலாக வந்தால் அதை செய்யக்கூடிய விதத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா சரி. ரைட், பாபம். அடுத்த கேள்வி என்னென்றால், இதில் எழுதுகிறேன் நான். அஞ்சாவது கேள்வி. சரி, அழைக்கிறேன். அடுத்த கேள்வி என்னென்றால் ABCD ஓர் இணைகரம். BC, CD என்பவற்றின் நடுப்புள்ளிகள் P, Q ஆகும். இதை எழுதி எனக் காட்டுக. அதான் கேள்வி. எனக் காட்டுக. இதை பாரு, இதாண்டா கேள்வி பார்க்க போகிறோம். எனக் காட்டுக. சரியா? ரைட், இதை அழைக்கிறேன்னா ரைட், இது அழைக்கிறதுல இப்படி வரைக்கட்டும் பார்ப்போம். அப்போ ஒரு இணைகரம் ஒன்று கீறுவோம். என்னடா? A, B, C, D கீறியாச்சு. இந்த இணைகரத்தில் சரி, இணைகரம் தெரியும் தானே. இப்போ இதில் இன்னொரு புள்ளிகள், நடுப்புள்ளிகள் யாரு? BC நடுப்புள்ளி Q. இவரோட நடுப்புள்ளி யாரு? P. P. CD நடுப்புள்ளி Q. இவரும் சமன், இவரும் என்னடா சமன் இருக்கிறது. இப்போ உண்மையாக AP எல்லாம் வந்திருக்கு. அப்போ நான் APயை இணைச்சி வச்சிருக்கேன். AP அடுத்தது AQ எல்லாம் இருக்கு. சரி, AQவை இணைச்சி வைப்பேன். இப்போ உண்மையாக
கேள்வி என்னென்றால் இவருக்கு சமம். நான் என்ன செய்கிறேன், இவரை ஒரு ஏ காவின்னு எடுக்கிறேன். இவர் என்ன எடுக்கிறேன், ஏ காவின்னு எடுக்கிறேன். இவர் ஒரு பி காவி எழுதுறேன். ஏபி காவி சமன் ஏ காவி என்க. இணைகலந்தனடா, இணைகலந்தன. அப்போ எதிர்ப்பக்கங்கள் எல்லாம் இந்த காவிகளை பயன்படுத்தலாம். அடுத்தது ஏடி காவி பி காவி என்க. பி காவி ரெண்டையும் சேர்த்து என்கன்னு போட்டால் சரி, தனித்தனியாக என்க போட தேவையில்லை. கமாண்டு போட்டு என்க சரியா இருக்கட்டும். இப்போ நான் இவரை ஏ காவி இவரை பி காவின்னு எடுப்போம். முதல்ல நான் எல்ஹெச்எஸ் எடுக்கணும். யார் எடுக்கிறேன், எல்ஹெச்எஸ். இவரை எடுத்து சுருக்கிட்டு போய்த்து ஒரு விட எடுப்பேன். ஆர்ஹெச்எஸ்ஸையும் சுருக்கிட்டு போய்த்து ஒரு விட எடுப்பேன். ரெண்டும் என்ன சமன்னு சொன்னால் எல்ஹெச்எஸ் சமன் யாருடா, ஆர்ஹெச்எஸ். ரைட், எல்ஹெச்எஸ் எடுத்தால் உண்மையா 3 ஏபி காவி ப்ளஸ் ஏசி காவி ப்ளஸ் ஏடி காவி சமன் 3 ஏபி காவி என்ன, ஏ காவி. ஏசி காவி, ஏசி காவி என்ன, ஏசி காவி அவரை இணைச்சிடுவோம். ஏசி காவிஞ்ச பார் ஏபி பிசி, ஏபி பிசி தான் ஏசி காவி. அப்போ உனக்கு இவர் ஏ காவின்றால் இவர் பி காவின்றா, இவரும் என்னடா பி காவி. ஏன் இணையகரத்தில் எதிர்காவிகள் சமக்காவிகள். அப்போ ஏசி காவியை நீ எப்படி எழுதுவாண்டால் ஏபி பிசி. அப்போ ஏ காவி ப்ளஸ் பி காவி. அப்போ ஏசி காவி பல ஏ காவி ப்ளஸ் பி காவி. ஏடி காவி பி காவி. ஏடி காவி யாரு, பி காவி. சரிஞ்சப்பா 2 ஏ காவி 2 பி காவி எல்லாத்துலையும் 2 பொது எடுத்தால் 6 ஏ காவி ப்ளஸ் பி காவி. இது எல்ஹெச்எஸ் சரியா. இப்போ ஆர்ஹெச்எஸ் இருப்பேன். ஆர்ஹெச்எஸ் இங்கே பாரு, ஆர்ஹெச்எஸ்ல 4 ஏபி காவி ப்ளஸ் ஏக்யூ காவி சரியாடா. அப்போ ஏபி காவிக்கு பதிலாக நீ என்ன போடலாம், இங்கே பார். இப்போ ஏபி காவிக்கு பதிலாக ஏபி பிபி. இவர் ஏ காவி மொத்தம் பி காவிண்டா, இவர் என்ன அரை பி காவி. அப்போ ஏபி காவிக்கு பதிலாக நீ போடலாம் ஏ காவி ப்ளஸ் அரை பி காவி. ஏக்யூ காவி ஏடி டிக்யூ. இவர் ஏ காவினா இவரும் ஏ காவி. இவர் என்ன காவி அரைப்பார், அரை ஏ காவி அரைப்பார். அப்போ ஏ டி டிக்யூ தான் யாரு, ஏக்யூ காவி. அப்போ பி காவி ப்ளஸ் அரை ஏ காவி. ரைட், கூட்டுவோம். கூட்டினால் ஏ காவியும் அரை ஏ காவியும் உண்டரை ஏ காவி. அது சரியா. பி காவியும் அரை காவியும் உண்டரை பி காவி. இது முடிந்து 2 என்னடா உண்டரை தானே. இப்போ இது ரெண்டுக்குள்ள யாரை பொது எடுக்கலாம், 4 தர 3 பொது எடுத்தால் ஏ காவி ப்ளஸ் பி காவி. இவரையும் சுருக்கணும் 2. அப்போ என்ன வரப்போகுது 6 ஏ காவி ப்ளஸ் பி காவி. அப்போ இதில் இருந்து என்னடா எல்ஹெச்எஸும் அதை விட ஆர்ஹெச்எஸும் அதை விட. அப்படி என்ன எழுதுவா எல்ஹெச். ஆகவே எல்ஹெச்எஸ் சமன் ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் யாரே அவரை கொண்டு எழுது 3 ஏபி காவி ப்ளஸ் ஏசி காவி ப்ளஸ் ஏடி காவி சமன் ஆர்ஹெச்எஸ் யாரு 4 ஏபி காவி ப்ளஸ் ஏக்யூ காவி. அவ்வளோதான். விளங்குச்சாடா. ரைட், எழுதி எடுத்துட்டு அடுத்த கிளாஸ் பாப்போம். சரி, அப்போ எழுதி அப்போ இன்றைய காவிகள மிக முக்கியமான சில விஷயங்கள் முக்கோண காவி கூட்டல் விதியிலிருந்து அலகு காவியிலிருந்து என்ன
அலகு காவி, பூஜ்ஜிய காவி, சமகாவி எப்படி குறிக்கிறது, என்ன மாதிரி குறியீடுகள் குறிக்கிறது, சகல விஷயத்தையும் இன்றைக்கு பார்த்தோம். நம்ம அடுத்த கிளாஸில் இன்னும் இருக்க வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கு நிலைத்த காவி, அடுத்தது காவிகளோட கூறு பிரிக்கிறது, எப்படி அந்த விசைகளை கூறு பிரிக்கிறது, அந்த விஷயங்கள்லாம் பார்ப்போம். சரியா? ரைட். ஒரு கேள்விகளினூடாகவும் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அதனால் கட்டாயம் கேள்விகளும் நிறைய கேள்விகளும் செய்யப்பட வேண்டும். அதனால் நம்ம கேள்விகள் 2014 2025 வரையும் செய்வோம்டா. 25 வரையும் செய்வோம். சரியா? அப்போ இதை எழுதிட்டு அடுத்த கிளாஸ் பார்ப்போம். சரி, இந்த 12ஆம் தேதி கடையில் இந்த காவிகளை முடிச்சிருவேன் அந்த காவிகளை. சரியா? எப்படியும் அந்த பாஸ் சூப்பர் சகலதையும் செய்யணுமே, அதையும் முடிக்கணும். அதே மாதிரி 2026 ஆண்டு பேச்சுக்கு வேலைவலு சக்தி ஃப்ரீ கிளாஸ் நடக்க போகுது. அதை நீயும் பாரு. உனக்கும் லேசியாது, சின்ன பாடம். நீ எதில் ஃபிசிக்ஸ்லேயும் படிச்சிருப்பா. அப்போ இதில் என்ன மாதிரி பயன்படுத்தி அதே F = ma தானே பயன்படுத்துவோம். P = F × V வலு அந்த சமன்பாடு கொஞ்சம் பார்ப்போம். கொஞ்சம் நோட்ஸ் இருக்கு, பார்த்து அதையும் பார்த்துன்னா ஒரு 2-3 கிளாஸில் அந்த வேலைவலு சக்தியும் பார்த்து அதில் உள்ள சகல கேள்விகளையும் ஆராய்ஞ்சு அதுக்குரிய சகல கேள்விகளையும் பார்த்து அதுக்குரிய மார்க்ஸ் எடுக்கிறது பார்க்கணும்டா. சகல கேள்விகளையும் கட்டாயம் ஸ்ட்ரக்சரில் ஒரு கேள்வி வரும். குறிப்பிட்ட 2014ஆம் ஆண்டோ என்ன வந்தா அந்த எஸ்ஐயில் வந்துருந்துச்சு. சரி பிள்ளைகள், அப்போது நீங்கள் அந்த வேலைவலு சக்தி அந்த கிளாஸுக்கும் சேர்த்து பாருங்கள். சம்டைம் எல்லாம் படிக்கக்குள்ள உங்களுக்கு சம்டைம் 27 பேஜ் 26ஓட எழுத வேண்டிய நிலைமையும் வந்துடும். எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்போ அதேமாதிரி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் படிச்சுன்னா சம்டைம் வருஷம் எழுதுறதுக்கு உனக்கு சான்ஸாக அமையலாம். சில கண்டிப்பீங்க ஆன்லைனில் படித்து மற்ற பாடங்கள்லாம் சேர்த்து ஒன்றா படிக்கவும் இயலும். அதுக்குரிய கெப்பாசிட்டி உனக்கிட்ட வேணும். சும்மாவே நீ 10 மணித்தியாலம் நீ கொஞ்சம் மெனக்கடணும். இதே இன்னும் சேர்க்கணுன்னா இன்னும் 5 ஹவர் சேர்த்து 15 ஹவர் மெனக்கட்டால் தான் நீ என்ன செய்யலாம், வருஷம் எழுதலாம். 27 பேஜ் எழுதுறேன். சரி, பார்ப்போம். சந்திப்போம் பிள்ளைகள். வணக்கம்.